ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய இனிப்பு போண்டா எப்படி செய்யறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இந்த போண்டாவை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வெளியில் மொறுமொறுன்னு உள்ள மிருதுவாகவும் இந்த போண்டா இருக்கும். இப்போ இந்த இனிப்பு போண்டாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். போண்டா செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதில் இப்போ 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் 1 சிட்டிகை உப்பும் சேர்த்துக்கோங்க. கடைசியா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எந்த வித கட்டியும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாதிரி கெட்டியா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை மூடி போட்டு குறைஞ்சது 10 நிமிஷமாவது அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷம்க்கு அப்புறமா நம்ம போண்டா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா விட்டு போண்டாக்களை பொரிச்சு எடுக்க வேண்டியதான். தீய மிதமான சூட்ல வச்சு போண்டாக்களை பொரிச்சிடுங்க. எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமானதும் நம்ம போண்டாக்களை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட சுவையான டீ கடை இனிப்பு போண்டா தயாராகிடுச்சு. இந்த போண்டா ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.